ஸ்பைசி பாக்ஸ் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி சீக்கிரமாக நரைக்காமல் இருக்கிறதுக்கும் இயற்கை முறையில் வீட்டில் செஞ்ச ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு தேவையான அளவு மூலிகையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, இதை மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட பூ நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும். இது முடி நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி இலை நல்லா கலர் கொடுக்கும். உங்கள் முடிக்கு ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலையும் அப்படி தான் நல்லா முடி கருப்பாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும். இது ஒத்தடுக்கு செம்பருத்தியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இதுவும் உங்களுக்கு முடி நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வேப்பிலை உங்களுக்கு பேனு பொடுகு இந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வேப்பிலை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய், இதுவும் முடி வளர்ச்சிக்கு உதவி செய்யும். இதை 5 to 6 நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற எல்லா தலைகளையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும், அதிகமாக தண்ணி சேர்த்திடாதீங்க. ஒரு பேட்ச் அரைச்சாச்சு. இது அடுத்த பேட்ச்சு. வேப்பிலை அப்புறம் நெல்லிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட ஒரு நெல்லிக்காய் தான் இருந்தது, அதனால் ஒன்று மட்டும் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையுமே அதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வாழை இலையில் தட்டி வைக்கணும். இது நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டு காய்ச்சறது இல்லை. இதை காய வச்சு அதை தான் எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம். இப்படி செய்யும்போது இந்த மூலிகையோட எல்லா சத்துக்களும் அப்படியே நமக்கு கிடைக்கும். இந்த பொருள் மட்டும்தான் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. இதில் நீங்கள் என்ன பொருள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் சோத்துக்கத்தாழை சேர்த்துக்கலாம். அப்புறம் கருஞ்சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி ஐட்டமும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாமே சேர்த்து வெந்தயம் கருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறம் இதோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படும். அப்புறம் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா பேஸ்ட்டையுமே இந்த மாதிரி லேசான வடைகளாக தட்டி வாழலையில் வச்சாச்சு. இது காயறதுக்கு 2 to 3 நாள் ஆகும். இதை நீங்கள் வெயிலில் வச்சிடக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். அதனால தான் 2 to 3 நாள் இது காயறதுக்கு டைம் எடுத்துக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிழலில் தான் காய வைக்கணும். இப்போது வெய்ய காலங்கிறதுனால நல்லா 2-3 நாள் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி மொறுமொறுன்னு காஞ்சு வந்துருச்சு. வாழலையில் காஞ்சிருக்கிற இந்த வடைகளையெல்லாம் ஒரு தட்டுக்கு இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நல்லா முறுமுறுன்னு காஞ்சிருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா இவ்வளவு வந்திருக்குது. இதை இனிமேல் தான் எண்ணெயில் போட்டு காய்ச்ச போகிறோம். இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு காஞ்சிருக்கணும். நான் 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வீட்டிலையே தேங்காயை காய வச்சு மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்த ஹோம்மேட் எண்ணெய் தான். உங்களுக்கு மரச்சக்கை எண்ணெய் கிடச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக அதை அடுப்பில் வச்சு லைட்டாக பபிள்ஸ் வந்ததும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த மூலிகை வடையெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும் அடுப்பில். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் எண்ணெய் கொதிக்கணும்னு இல்லை. எண்ணெயை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அந்த வடைகளை எல்லாம் தேங்காய் ஒரு 3 to 4 நாள் ஊற வச்சுருங்க. ஊற வைக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கலர் கிடைக்கும்.
இப்போ வந்து ஒரு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இந்த வடைகளை நாம் ஒரு 1 வீக் வரையும் கூட எண்ணெயில் ஊற வைக்கலாம். நீங்கள் எவ்வளோ நாள் அது எண்ணெயில் ஊற வைக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா டார்க் கலரில் எண்ணெய் கிடைக்கும். நான் ஒரு 4 நாள் மட்டும்தான் ஊற வச்சேன். அதுவே பாருங்கள் எவ்வளவு டார்க் கலரில் எண்ணெய் கிடச்சிருக்குன்னு. இதை வடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த வடையெல்லாம் கீழே தங்கியிருக்கும். நம்ம எண்ணெயை மட்டும் மேல் டாப்பில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஹேர் க்ரோத் இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மீதி இருக்கிற எண்ணெயும் பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை டெய்லியுமே உங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். அப்படி செய்யும்போது முடி கொட்டுற பிரச்சனை, முடி நரைக்கிற பிரச்சனை, இது எல்லாமே இந்த ஹேர் ஆயில் க்யூர் பண்ணும். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வடைகளாக தட்டி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 இயர் வரைக்கும் அது இருந்தாலும் எதுவும் ஆகாது. உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் எண்ணெயை சூடு பண்ணி இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க. தேவையான வடைகள் மட்டும் உங்களுக்கு இருக்கிற எண்ணெயை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.